செய்திகள். ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்ட யாதவர் சமுதாயம் நடத்தும் பொதுக்கூட்டம் மற்றும் யாதவர் எழுச்சி மாநாடு திருக்கோயிலூர் அடுத்த சந்தைப்பேட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டத்தை சேர்ந்த பலரும் பங்கேற்றனர். தலைமை ஒருங்கிணைப்பாளர் RJD பாஸ்கர் யாதவர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் யாதவர், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பொன்னுசாமி யாதவர், விழுப்புரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நவநீத கண்ணன் யாதவர், திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தினேஷ்குமார் யாதவர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன் யாதவர் செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோயிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்ட யாதவ சமுதாயத்தின் சார்பாக கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டத்தின் அனைவரும் ஒருங்கிணைந்து இன்று இந்த சமுதாய மாநாடு நடத்துகின்றோம். இந்த சமுதாய மாநாட்டின் குறிக்கோளே எங்களது சமுதாயத்திற்கு வலிமையை காட்டுவதற்காகவும் எங்களது சமுதாயத்திற்கு BC அதாவது பேக்வேர்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா தனி இடஒதுக்கீடு கேட்டு நாங்கள் வலியுறுத்தி இந்த மாநாடை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மற்றும் கால்நடை வாரியம் இன்று எங்கள் சமுதாயத்தின் முதுகெலும்பு, இந்த நாட்டினுடைய முதுகெலும்பே யாதவர்கள் தான். ஏனென்றால் இன்று நாங்கள் ஆடு மாடு வைத்து கொண்டிருக்கும் குலத்தொழிலாக இருப்பதால் எங்களுக்கு கால்நடை வாரியம் அமைத்து கொடுத்து அதன் தலைவராக மாவட்டந்தோறும் மற்றும் வாரியத்தின் தலைவராக யாதவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டும். இதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த மாநாட்டின் மூலமாக.